நல்ல 3 லிட்டர் தண்ணிக்கு ஆக குறைஞ்சது குடிங்க. தண்ணி என்ன இது எங்கட சும்மா நார்மல் தண்ணியோ இல்லாட்டி என்ன தண்ணினாலும் சரி அது கூட விருப்பம். வேலைன்னு ஓடுறது ராயனை வாரையில இப்ப இன்றைக்கு வந்து ராயனை தான் முழு வேலையும் செய்ய போறாரு. ராயனை தான் இன்றைக்கு நாங்க வச்சு செய்ய போறோம். லிப்டி கடிக்க விட்டு அந்த அக்கா சொன்னா இவாக்கு சொண்டே இல்லை ராயனை கொண்டு வர கதிர 3 கதிர பேர் எப்படி போகுது கதிர புது அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோவேல். நான் ராஜன். அடிக்கடி இந்த ராயனோட ஸ்டார்ட் பண்ணிக்குள்ள வந்துட்டு ராயனோட பேரை அடிக்கடி நான் மறந்து ஊரன் பக்கத்துல அது பக்கத்துல நிக்கிறேன்றே நான் மறக்கிறேன். அது என்ன காரணம் தெரியுமா? இப்ப நாங்களும் ரொசாயனையும் வெளியில போய்க்கல கூடுதல் ரொசாயன் போனை கொடுத்து நான் தான் ஸ்டார்ட் பண்றது. அப்ப நான் ஸ்டார்ட் பண்ணோன்னா அங்கால நிக்கிறார்கள் ஒருத்தரும் இல்ல தானே. ஆனா உண்மையில 2-3 டைம் வந்து ராயனை மிஸ் பண்ணிருக்கேன் என்ன சொல்றேன். அவ இப்பயும் அப்படித்தான். நான் மறந்துட்டேன். இந்த கூட ஒரு மலை மாதிரி 2 ரூபா நிக்கக்குள்ள நான் விஷயத்த சொல்ல வந்துட்டு அவையில பேரை சொல்ல விடையில இப்ப ஏன் நாங்கள் பேரை சொல்லி தொடங்குறோம்னு சொன்னா புதுசா எங்களோட வீடியோக்களை யாரும் பார்க்கக்குள்ள அவளுக்கு எங்களை தெரியாம இருக்கலாம், பேர் தெரியாமல் இருக்கலாம். அதுக்காகத்தான் நாங்கள் எங்களுடைய பேரை நாங்கள் அறிமுகப்படுத்தி ஸ்டார்ட் பண்றோம். என்ன ராயன் அப்ப ராயனே தன் பேரை அறிமுகப்படுத்திட்டேன். இப்போ ஓகே தானே ராயன்? ரைட். அப்ப சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 1ஆம் தேதி, நாளைக்கு 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அப்ப ரொசாயனிக்கு வந்து நாளைக்கு வந்து பிறந்த நாள். அப்போ நாங்கள் பிறந்த நாளுக்காக எங்கட தெரிந்த ஒவ்வொரு பிறந்த நாளுக்குமே நாங்கள் பிறந்த நாளுக்கண்டு இல்லை இடைக்கிட செய்யற நாங்கள். அப்ப பிறந்த நாளுக்கும் என்ன ஒரு பிறந்த நாளுக்கு கொஞ்சம் பேசலாம் செய்வோம். ஸ்பெஷலா கொஞ்சம் நீட்டா என்ன இன்னும் இருந்ததை விட கொஞ்சம் அதுக்காக நீட் இல்ல இருந்ததை விட கொஞ்சம் பொலிவா இருக்கட்டுக்கு பிறந்த நாள கொஞ்சம் வித்தியாசமான கொஞ்சம் நீட்டா கிளீன் பண்ணி இப்போ சேவனம் பண்ணுறதுக்காக. அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து ஹோலெல்லாம் ஒரு தூசு எல்லாம் தட்டி கட்டி அப்படியே ஹோலை கழுவ போகிறோம். அப்போ அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு கால்நொடியாக போட போகிறோம். ஏன்னா இப்போ கூடுதலாக கிளீன் பண்ண ஒரே டஸ்ட்டாக தான் இருக்கு. என்ன காரணம்னு சொன்னால் காற்று கூடன்றபடியாக முழுக்க அப்படியே டஸ்ட் எல்லாம் வந்து படிக்குது. இதுல ஒரு பக்கம். அப்போ நாங்களும் இந்த முறை வீடை தான் அப்படியே இன்றைக்கு கிளீன் பண்ண போகிறோம். ராயன் அப்போ இன்றைக்கு தான் ராயனை வந்து வசமாக மாட்டுப்பட்டிருக்கு. இவ்வளவு நாளும் வேலை ஓடுறது ராயனை வாரையில. இப்ப இன்றைக்கு வந்து ராயனை தான் முழு வேலையும் செய்ய போறாரு. ராயனை தான் இன்றைக்கு நாங்க வச்சு செய்ய போறோம். என்ன ராயனை ராயனை இப்ப செய்ய வேண்டிய வேலை எங்களுக்கு வந்து தொட்டில இருக்கிற தண்ணி அள்ளி ஊத்தோம். தண்ணி அள்ளி ஊத்தி ப்ரஷ் எல்லாம் போட்டு கழுவணும். எனக்கு வேலை வந்து நான் தூசு மட்டும்தான் தட்ட போறேன். இன்றைக்கு ராயனை தான் முறிச்சு எடுக்க போறேன். நீங்க ஒண்ணும் கைக்க கூடாது. எங்கட போட்டு வேலையை செய்யறதுக்கு இல்ல ராயனை போட்டு வேலை அப்படின்னு சொல்ல அதுதான் என்னால கடுமையா வீட்டே கஷ்டப்படுற விடுறே இல்ல. தேங்காய் அவர் திருவுறது சமைக்கிறது அவர். ஆனா வீட்டை கஷ்டப்பட விடுறே இல்ல. என்ன ராயன் உண்மையான ராயன் சமைக்கிறது சில நேரம் ஹெல்ப் பண்ணி தரதா பாத்தீங்களா? சரி, அப்ப நாங்களும் இருக்கா டைமும் இல்ல. இப்ப எங்களுக்கு நிறைய வெயில கிடக்கு. நாங்களும் வெளியில போக வேண்டியிருக்கு. பட் டக்குனு குயிக்கா இதே இருக்கா ராயனை நிக்கிறபடியா கொஞ்சம் குயிக்கா நான் செய்யணும். பெருசா செய்ய போறேன் மட்டும் சொல்லி. ஆனா உண்மையிலே பெருசாண்டு இல்லை. நாங்கள் பெரிய லெவலுக்கெல்லாம் போய் செய்யற அளவுக்கு இல்லை. நாங்கள் பலமையாவே எங்கட தெரியும் எங்கட பர்த்டே வந்தால் எங்கட குடும்பமும் மெட்ட கொஞ்சம் உறவுகளோட தான் நாங்கள் உறவுகள் சொன்னா முக்கியமா எங்கட குடும்பம் தான். எங்கட குடும்பத்துக்குள்ளே சுமார் கேக் கொண்ட வெட்டி சமைச்சு ஒரு ஹாப்பியா ஒரு ஃபன் எடுக்கிறதா எங்கட பர்த்டே. ஏன்னா ராயனை மற்றபடி வெளியில எல்லாம் போய் ஃபன் பண்ற அளவுக்கெல்லாம் இல்லை. நாங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாம் செய்ய அந்த பாமனாசிவ படம் மாதிரி வீட்டுக்குள்ளேயே நாங்கள் எங்களுடைய அந்த பர்த்டே செலிப்ரேட் நாங்க கொண்டு முடிக்க போறோம். அதுக்காகத்தான் நாங்கள் நார்மல் அன்றைக்கு செய்ய போறோம். சரி, நாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ராயனை பாத்தீங்களா எப்படி ஆர்வம் அணிக்கிறாரு. ராயனை ஒரு முறை மிஸ் பண்ற ரெண்டைக்கு வந்து மாட்டு போயிட்டாரு. கிழமை நாள் சனிக்கிழமை. சரி, அப்ப நான் வேலையை தொடங்குவோம். கதிரை இருக்க வழியில எடுப்போம். அதை கதிரையை வழியில எடுங்க. நாங்க பண்றோம். ராயனை கொண்டு வர கதிரை 3 கதிரை பேர் எப்படி போகுது கதிரை புது கதிரை
ராயனை கூட்ட போறாதான். ஓ அரே முதல்ல தூசு இருக்கா தட்டிட்டேன். ஸ்டூலோ உங்களுக்கு உங்களை புலாக்குன்னு நினைச்சீங்களே எங்களை ஸ்டூல் போட்டு தட்டுறதுக்கு உங்களை புலாக்கல நாங்கள் இதற்கு வைக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு டஸ்ட் சரி வராது அங்கால போங்க ஓடுங்க வெளியில. அடிக்கடி தட்டுறால பெரிய அளவுல டஸ்ட் இல்ல தானே. இப்ப கொஞ்சம் காத்த கூட வரல. அதான் காத்த கூடன்றபடியா நான் கொஞ்சம் அந்த மேல் எது லெவல் சீட் பக்கம் எல்லாம் சும்மா நியாயமான தூசு எல்லாம் கிடாக்கு. இந்த ஃபேனும் பழுதா போயிட்டு இருக்கா பார்க்கணும் நமக்கு. ஃபேன் இல்லாட்டி சரி இந்த வெப்பத்துக்கு. ஆனா என்ன வெயில் நான் இப்ப சப்பா அதான் டாக்டர் சாதாரணமா 1.5 லிட்டர் தண்ணி குடிக்க 2 லிட்டருக்குள்ள குடிக்க சொல்றாங்க. 3 லிட்டர் குடிக்கிறாங்க இப்ப. நிறைய நான் காய்ச்சல் போய் மருந்து எடுக்க போனான் தானே கோயிலுக்குள்ள டாக்டர் சொன்னா நீங்கள் நல்ல 3 லிட்டர் தண்ணிக்கு ஆக குறைஞ்சதை குடிங்க. அந்த தண்ணி என்ன எங்கட சும்மா நார்மல் தண்ணியோ இல்லாட்டி என்ன தண்ணினாலும் சரி அது கூட விருப்பம். ஆனா உண்மைதான் வெயில் சொன்னா சரியான வெயில். 3 லிட்டர் தண்ணி குடிக்கட்டான் ஒரு நாள் டாக்டராக 3 லிட்டர் சொல்றாரு. இல்ல 1.5 லிட்டர் 2 லிட்டரா சொல்றாரு. இந்த முறை 3 லிட்டர் சொல்லியிருக்கேன். நான் வளமையா 3 லிட்டர் குடிக்கிறதா? நான் அப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு 2 லிட்டர் தண்ணி என்றாலும் குடிப்பேன். நானும் தண்ணி குடிக்கிறது கூட தான். ஆனா அங்க பேசுற இடத்துலயே 2 போத்தல் 3 போத்தல் தண்ணி முடிச்சிருவேன். அப்படியும் வீட்டா வந்து குடிக்கிறேன் ஏதாவது 2 லிட்டர் 2.5 லிட்டர் தண்ணி. தண்ணி விடாச்சா தண்ணி குடிக்கத்தானே. என்னடி இரவுல சீயா அது என்ன காரணம்டா வெளியில நாங்கள் போயிட்டு வந்தால் திரும்ப நீர் சத்து வேணும் எங்களுக்கு. என்ன ஒரு நீர் வெளியில போனா அடுத்த நீர் உள்ள வர வேணும். அப்படியே வத்தி போய் தானே கிடக்கு நீர் சத்து. அப்படி இல்ல தொண்டை என்னென்றால் காலமே நாங்கள் பாருங்க ஒரு நாளைக்கு காலமிலே 3 தரம் இந்த ஒரு இரவுக்குள்ளே 2 தரம் சாப்பிடுறான் குடிக்கிறான். இது நைட் ஃபுல்லா ஃப்ரீயா தானே இருக்கிறான். விடைக்கிட விளம்பரம் இருந்தானே நாங்க எங்களை இந்த டோல என்ன செய்வோம் இருக்கட்டும் டிஸ்போஸ் பண்ணலாம். படிவா இருக்கதான் படிவா இருக்கேன். சரி அப்ப கூட்டுவோமே என்ன சும்மா சாட்டுக்கு பிடிக்க கூடாது. நீங்க அன்றைக்கு அவரை விடுங்க. பாத்தீங்களா ரொசாயனி சொன்ன மாதிரி வேலை செய்ய விடுறீங்க இல்லையா அவரை? சரி சரி சும்மா அடிச்சு கூட்டணுமா? அதெல்லாம் ஓ பொருங்க வரேன். இதுல எங்கடா குறுக்க எதையும் தட்டிட்டு அது வெல்புக்கு நீர் கிடாக்கு தூசு இந்த சைட்ல எப்படி தூசுங்க. ராயன் இதெல்லாம் பாக்கல போல அங்கால சைட் அப்படி தட்டி இடிஞ்சாலும் ஜோவில் தட்டினோட எல்லாம் நான் வந்துட்டேன். ஜோவில் தட்டுதாக்கும் நான் தான் தட்டுங்க. நாளை கரண்ட் நிக்குதோ தெரியல. நீங்க பவர் பேங்க்ல போட்டு வைங்க சாட்சியில் ஏற்றி. இல்ல சாட்சியில லைட் வெளிச்சம் இருக்காது. அதான் இந்த சைட்டை தட்ட முடியாது. அங்க பூச்சியெல்லாம் நிக்குது. அதுல பூச்சி நிக்குது. பூச்சி நிக்குது. ரைட் என்ன சீட் வந்து உறிஞ்சு போச்சா? பொலித்தீன் கலந்து எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போகுது போல. ஃபேன் எல்லாம் ஊத்தியா தாங்கடாக்கு இன்றைக்கு ஃபேன் எல்லாம் துடைக்க தெரியல.
சின்னாக்கள் நித்திர இல்லாட்டி இப்ப பெம்பளை பார்க்கணும். ஆக்களை சமாளிக்கல, சரியான அக்கப்புறா இருந்திருக்கும். என்ன சொல்லுங்க அப்போ? 2 பேரும் சின்னாக்கள், அப்பா குழப்படி என்றா என்ன குழப்படி. அதான் என்ன காரணம் தெரியுமா ஜோவேல்? சின்ன வயசுல நீங்க அப்படி இருந்தீங்க, அதாக வேக பிரதிபலிக்கீங்க. அதான் பிரச்சனை. சின்ன வயசுல அப்படி இருந்தேன், இருந்திருப்பீங்க, இருந்திருக்கலாமே. அது ரொசாயனி கொஞ்சம் குழப்படிதான். ரொசாயனி சின்னல கொஞ்சம் நீங்க அக்காக புடிக்கானா இது பாருங்க ஒரு போல வந்து அப்பதான் தான் தண்ணி எல்லாரும் இருக்கிறார் ஒரு தண்ணி அக்காவுக்கு சமையல் வேலைதான் சரி. வேலை செய்யக்கூடாது. உங்களோட அம்மா வயிற்று கையில இருக்காது. அதால இன்றைக்கு நாங்க வேலை செய்யக்கூட இல்லை. ஃபேனை ஒருக்கா பார்க்கணும். ஃபேனை ஒருக்கா பார்த்தா தான் நல்லா. இந்தியாவில ஒருக்கா பார்த்தோம். மிஷினை தூக்கி அங்கால வைப்பாம இருக்கா? மிஷினா இருக்கா? உள்ளே வைக்கோ. உள்ளே கொஞ்சம் கரையா வச்சு விடாம சும்மா பாருங்க. என்ன ஃபேனை பாருந்தான் சும்மா நோமலா தூக்குறீங்களா? உங்களுக்கு இன்னொரு வேலை கிடையாது. இங்க வாங்க இருக்கா, இந்த துண்டு கூடத்தையும் தட்டுங்க. உள்ள இடத்த விட்டுட்டு போயிட்டீங்களா? எவ்வளவு படிங்க? அதுதான் ஏன் மாவுல் போடாம விட்டா நீங்க? விலங்குகளை வடிவாக்காதீங்க. என்ன ஏன் முதல் செய்தா செய்து படாது. மாவுல போட்டு அதுதான் மாவுல் வேலை உங்களுக்கு தெரியாது. ஒரு மேசனுக்கு மாவுல் வேலை தெரியாது. முதலே ஆறாயின முதலே மாவுல வேலை அடிச்சிருந்தா எங்களுக்கு இந்த கழுவுற வேலையில இருந்து முப்பரை போட்டு தேய்ச்சி விட்டா சரி. நல்லா இருந்தது. அந்த ஹோலுக்கு மாவு எடுக்க சூப்பரா இருக்கு. இப்பயும் பிரச்சனை இல்ல. ஒரு 6 லட்சம் ரூபாய் காசு இருந்தா காணு. 4-5 லட்சம் ரூபாய் ஒரு 6 லட்சம் ரூபாய் காசு இருந்தா காணு. 6000 இல்ல 60,000 திரும்ப ஒரு அலுவல் பறக்கம் ஒரு கிடந்ததெல்லாம் கொடுத்து முடிஞ்சு அந்த போன காசு இருந்தாலே படிவா மாவுல அடிச்சிருக்கலாம். மாவுளம் அடிச்சு முன்னுக்கு கூர் செய்யமட்டு இறக்கி விட்டுருக்கலாம். பைக்கெல்லாம் மலைக்கு நனைஞ்சிருக்காது. அநியாயம் என்ன இப்படித்தானே? என்ன உங்களை மாதிரிதானே இத்தனை பேர் ஏமாத்தப்பட்டு இப்படி போய் கொண்டிருக்கிறாங்க. ஏமாத்துறவங்களுக்கு சந்தோஷம். என்னடா தங்களுக்கு காசு வருது தானே. ஏமாறுறவங்க ஏமாந்து கொண்டே இருக்கிறாங்க. மனதுக்குள்ள ஒரு வேதனை என்று தாக்கம் என்ன சில டைம் இல்ல சில விஷயங்கள் கதைக்குள்ள அந்த பிளாஷ்பேக்குகள் வர. அதான் அதான் என்ன சொன்னா இது நாங்க கதைக்க ஒண்ணு மட்டும் கதைக்கிறப்ப கதை வந்ததுக்காக அந்த இடத்துல போயிட்டு. அப்ப ஜோபில் அந்த காசு திருப்பி நீங்க கேட்டு வேண்டியல? அவன் தர மாட்டேன்.
போலீஸ்ல என்ன வாங்குறது, கடை கொண்டு எங்க வாங்குறது? பாஸ்போர்ட்டும் இல்ல காசும் இல்ல. எப்படி கள்ள வேலை பாஸ்போர்ட்டும் அவங்கள்ட்ட தானே. அதுதானே. சரியா இதை நான் பாப்போம். அடுத்த முறை போய்க்கிற ஆயினை தான் கூட்டி கொண்டு போகணுமா அலுவல் பாக்கக்குள்ள என்ன ராயன ராயனாக்கு சரி நீ ராயனா ஒரு இடம் வலிக்கிறீங்களா விட்ட விட்டு உள்ளுக்கு இருக்க வேண்டியதா ஏன் ராயன எங்கட வயதுகள் சரிதானே நீ கிட்டத்தட்ட அதான் அக்காக்கு 50,000 ரூபாய் அக்காக்கு 50-60 வயசு 80-90 மட்டும் காய் வாயில் இருக்குமா எங்களுக்கு மிஷின் தண்ணி பட்டா என்ன சிப்போர்ட் தானே கொஞ்சம் கம் இல்ல கீழே இதானே கம் ஒருக்கா தேய்ச்சி தள்ளிட்டு அப்புறம் ஒரு இதை போடுவோம் இதை போட்டுட்டு நீ தேய்க்கல ஒரே போட்டுட்டு தேய்ச்சி விட்டோம்னா கிடக்கெல்லாம் பட்டி அடிச்சு கொண்டு போயிடும் இல்ல நீங்க இது ஒருக்கா போட்டுட்டு இந்த தண்ணியை தட்டிட்டு தண்ணியோட இருந்தா ஊத்த எடுக்காது திறந்துட்டு வரட்டும் காலை கண்ணோரமாயிரம் என்ன சொல்லுறேன் ஊத்த எதுவும் வருதோ இல்லாட்டி பெரிய அளவுல இல்ல இப்ப கிட்டடிக்கல கலகுனதானே பெரிய அளவுல இல்லைண்ணா இதாலையும் விடலாம் இதுக்குள்ளே மூட்டை இருக்கா இங்க இதாலையும் தட்டி விடலாம் ஒருக்கா இந்த கரைக்கும் ஒருக்கா தும்புத்தறி ஒருக்கா போட்டு விடுங்க தும்புத்தறி இந்த கரையில இல்லாட்டி எதை இப்ப லிக்விடா போட்டு தேய்ச்சி விடுவோம் அதான் லிக்விடா போட்டு தேய்ச்சி விட்டீங்கன்னா சரி சரிதான் சரி நான் லிக்விடா போடுவோம் நாங்கள் எப்பவுமே பாவிக்கிறது எங்களுடைய முதல் தரம் லிக்விட் என்ன ஆனா அது முடியுது இதோட முடியுதோ தெரியல இன்னும் ஒருக்கா ஊத்துறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா உண்மையா நல்ல வாசமும் நல்ல ஊத்த பட்டி அது இத போட்டு குளிச்சா அப்படி இருக்கு குளிக்கலாம் வேணாம் குளிச்சா நல்லா இருக்கும் அசிட் தாரே முழுக்க வெள்ள தோலா தான் விரும்புறது ரெட் கலரா கிடக்கும் மீன் பியானோட பர்த்டேக்கும் போகணும் ரைட் காணும் நல்ல வாசம் வேணா இருக்க போய் தான் ஊத்துறோம் இல்லாடி ஒரு 10 ரூபா ரிங்ஸோ போட்டு தேய்ச்சி விட வேண்டியா இப்போ 10 ரூபாய்க்கு ரிங்ஸோ இல்லை தானே ஜோயல் 20 ரூபா 20 ரூபா என்ன மட்டும் தெரியல அதுதான் ராயனை வாசம் எப்படி இருக்கு பாரு சூப்பர் வாசம் நல்லா இருக்கானே ராயனை தெரியும் ரெண்டே தான் ராயனை பாக்குறேன் ரெண்டே தானே வந்து இதுக்குள்ள மாட்டு போட்டு அவரே சொல்றாரு மாட்டு பட்டுட்டு யோசிக்கிறீங்க மாற வேண்டியது எங்கட வீல நாங்க செய்யணும் உடனே அவனே தள்ளி விட்டுறாதீங்க அப்படியே எல்லாம் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு களைச்சி போயிட்டீங்க போல பெருசா ஊத்த இல்ல என்ன ஊத்த இல்ல
என்னண்டு ஊத்த வர நடுதல் இந்த கேட்டாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து இருப்ப மட்டும் ராயனை யோசிச்சிருப்பீங்க ஜோவி இந்த பேருங்க நல்ல சாமான் உண்டு போகும் அப்படி அப்படி பிடிச்சி வெளியில தூக்கி போடும் உள்ளுக்க விடாதீங்க அதில் நசிச்சு விடுங்க நசிக்க அப்படியே நசிச்சு விடும் ஜெரோமி இப்பதான் எழும்புனது இதுதான் எங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்ன்றது என்ன பாத்தீங்களா எங்களுக்கு ஒரு ஹெல்ப் நிக்கிறா இல்ல இப்பதான் எழும்புறது ஜெரோமிக்கு இப்படியான வேலை ஜெரோமி இங்க காலுக்கு அந்த சில இது கிடாது தட்டி விட்டு வெளியில தனியா தட்டி விட்டா காணும் வேணா அடிச்சு விட தனி அப்படியே அடிச்சு விடும் அது தட்டுங்க அப்படி அங்கால சரி தானே கொஞ்சம் சரி இது அடிச்சு விட்டீங்க அந்த கதவுக்கு பக்கமா கிடக்கா கதவை இருக்கா வா ஜலோ அம்மா ஜல வாங்க குட்டி ஜலோ பெரிய பாரு அப்ப என்ன மாதிரி ரொசானியை தான் இன்றைக்கு நாங்க வேலை செய்ய விட இல்லை ரெண்டைக்கு மட்டும் கொஞ்சம் ரெஸ்டா இருக்கட்டும் என்ன ஜெரோமி கட்டிக்கார பிள்ளைன்னு ஜெரோமி என்ன மாதிரி எக்ஸாமுக்கு தயாராகியாச்சா ஜெரோமி ஜெரோமி சொல்லியாச்சு எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ணுவேன் பாஸ் பண்ணா எனக்கு என்ன வேண்டியதில்லை சொல்லி கேட்டா தெரியுமா டெய்ரி மில்கா ஜெரோமி முதல் கேட்டுச்சு கிண்டோ ஜாம் வேண்டி தர சொல்லி கிண்டோ ஜாம் சொன்னா அந்த கிண்டோ ஜாமே இந்த ஜெரோமி விரும்பி விரும்பி கேட்குதான் அதுல என்ன இருக்கான்னு தெரியும் அது கொஞ்சம் ஒரு கெண்டோஸும் மற்ற சின்ன விளையாட்டு ஒரு குச்சி மாதிரியே வைப்பாங்க அதை பொறுத்து விளையாடுறது ஜெரோமி கிண்டோ ஜாமண்டா ஒரு ஜெரோமி ஆனா விலையும் அப்படித்தான் 350 ரூபா என்ன 350 ரூபா இனிதே எங்களுடைய வேலையும் அப்படியே நிறைவாகி கொண்டு வருது அப்படியே ஃபுல்லா அப்படியே சுத்தி காட்டுங்க முதல்ல இருந்த இப்ப இருக்கிறது அப்படின்னு ஜெரோமிட கெட்டப்ப பாக்கல தலைமுடி வெட்டினா அப்புறம் தலைமுடி வெட்டா ஆகள்ட உருவமே மாறிடுச்சு ரைட் சரியான சரியா பண்றீங்க ராயனை நின்றபடியா உண்மையிலே எனக்கு வேலை குறைவா இருந்தது ராயனை இல்ல நான் பெரிய வேலையை ஒன்றும் செய்யல தானே அந்த ரொசானி எல்லாம் சும்மா தனியா இதெல்லாம் வெளுத்து வாங்க அதான் ரொசானி தனியா தான் நின்று செய்யுது தனியா அம்மா சேர்ந்து ஜெரோமி கூட ஞாபகம் இருக்கு ஜெரோமி ஸ்டைல பாருங்க அப்படி ஜெரோமி இருக்கிற விட மெலிஞ்சு கொண்டுதான் போகுது ஜெரோமியோட பல்ல காட்டு இருக்கு பல்ல காட்டக்கூடாது பல்ல காட்டக்கூடாது
ஜெரோமிக்கு வந்து சின்ன வாய், நல்ல ஒரு கூர்ச்சொண்டு என்ன ஒரு மேக்கப்புக்கு போன தெரியுமா ஒரு ப்ரோக்ராமுக்கு. அப்ப ஒரு அக்காட்ட தான் ஜெரோமி லிப்டிக் அடிக்க விட்டது. அந்த அக்கா சொன்னா இவாக்கு சொண்டே இல்லை, வாய கொஞ்சம் கீறி விட்டவா லிப்டிக்கா. அப்படி ஒரு சின்ன கூர்ச்சொண்டு ஜெரோமிக்கு. சரி, ஒரு நல்ல சந்தோஷம். ஜெரோமியும் அந்த கட்டத்தில் எழுப்பி தானும் கொஞ்சம் வேலையை செய்துட்டு ஜெரோமிக்கு இப்படியான விஷயங்கள் செய்யறான்னு சொன்னா ஜெரோமிக்கு விருப்பம். பண்டைய ராயனை நல்லா வேர்த்துப்பான சின்ன வேலை ஆனா வேர்க்குது சரி, நல்ல சந்தோஷம். இப்ப நாங்களும் இதோட வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். இன்றைக்கு வந்து எங்கட ஜெரோமி தான் வீடியோ முடிக்க போறா. அப்ப ஜெரோமி தான் வீடியோ முடிச்சு விடுங்க. ஜெரோமி முடிச்சு விடுங்க. வீடியோ பாக்குறீங்க, நமக்காக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க உங்களோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மற்றொரு வீடியோ சொல்லுங்க. பாய்.